நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. यस्य प्रसादलेसेन मायातु त्रिगुणात्मिका दुरतो याति मां हित्वा वासुदेवो गुरुर्मम. इन्द्रनीलविकासेन स्वरूपेण हृतिस्थितः यः पाति विषयेभ्यो मां वासुदेवो गुरुर्मम. यस्य प्रेमरसाम्बोधो निमग्नमनसो मम तृणायितं जगत्सर्वं वासुदेवो गुरुर्मम. करामलकवत्सर्वं यस्य कारुण्यवीक्षणात् शास्त्रार्थसागरं वेद्मि वासुदेवो गुरुर्मम. विशदस्मेरहासेन हृदये निवसन् सदा चिनत्ति संशयं यो वै वासुदेवो गुरुर्मम. यश्चकारन्तु सर्वज्ञं शङ्खस्पर्शेण बालकं स एव करुणा सिन्धो वासुदेवो गुरुर्मम. अगृष्टजानुगमनं वात्सल्या जननी शिशुम् अनुयातीव मां पाति वासुदेवो गुरुर्मम. क्वचित् पतन्तं संसारे समुद्रद्यापि रक्षति यो मां सर्वेश्वरो विष्णो वासुदेवो गुरुर्मम. பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கனை பாகவதர்கள்லாம் பாடும் பொழுது சங்க சக்கரதர வைஜயந்தீதர பீதாம்பரதர கோவர்தனோதர அப்படின்னு பாடுறான். சங்க சக்கரதரன்னு பாடுறாளே தவிர பகவான்கிட்ட சக்கரம் இல்லை. இடுப்புல இப்படி கையை வச்சுருக்கான். அவர்கள் வஸ்திரம் சாத்திருக்கிறதுனால நமக்கு தெரியல, ஒரு கையில சங்கு மட்டும் இருக்கு, சக்கரம் கிடையாது. ஆனால் எல்லாரும் வைஜெயந்தீதர பீதாம்பரதர கோவர்தனதர துளசி மாலா சோபவிகளா அப்படி பாடுறா. இந்த பண்டரிபுரத்தில் ஆஷாட கார்த்திகைக்கு எவ்வளவு, ஆஷாட கார்த்திகை 2 மாதங்கள்ல இருக்கக்கூடிய ஏகாதசிக்கு எவ்வளவு பக்தர்கள் வராலோ அதே மாதிரி சிவராத்திரிக்கும் வருவா. ஏன்னா சிவபக்தர்கள்லாம் என்ன சொல்றான்னா, எங்க சிவபெருமான் தான் இங்க பாண்டுரங்கனான் இருக்கிறார் அப்படிங்கிறார். இந்த யோக பீடத்துல நிற்கிறது சிவபெருமான் அப்படிங்கிறது சைவர்களுடைய அபிப்பிராயம். அதனால சிவராத்திரி அன்னைக்கும் இந்த பாண்டுரங்கனுக்கு அப்படி பூஜை நடக்கும். அந்த தலையே பார்த்தா லிங்காகாரமாக தான் இருக்கு. மஸ்தக லிங்கா ஸ்வரூப லிங்கா ரூபா அபங்கா சஜ்ஜன சங்கா யதுகுல திலகா மன்மத ஜனகா பதித பாவன தீன தயாலா விட்டலா ஏரே பண்டரிராயா விட்டலாயே ரே பண்டரிராயா பாடுறா. சிவராத்திரிக்கு எவ்வளவு கூட்டம் வர்றது கூட ஆச்சரியம் இல்லை. ஜெயின மதம்னு சொல்றமே, மகாவீரர் அவருடைய வழியை ஃபாலோ பண்றாளே, அவர்கள் எல்லாம் சொல்றா எங்க மகாவீரர் தான் இங்க நின்றுட்டு இருக்கார் அப்படிங்கிறா. ஏன்னா பாண்டுரங்கன் திகம்பரனா இருக்கான். திகம்பரமா அவர்களுடைய மூர்த்தி அந்த மகாவீரர் தான் அவர்கள் பிரதிஷ்டப்பட். அதனால ஜெயினர்கள் எல்லாம் சொல்றா இது எங்க சுவாமி தான் அப்படிங்கிறா. பாகவதர்கள் எல்லாம் அந்த பகவான கிருஷ்ணனா ராமனா இப்படி பாடி தள்ளிட்டு போயிருக்கிறத பார்க்கிறோம்.
அவனோ எல்லாருக்கும் பொதுவா தேமேன்னு இடுப்புல கையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். மீதி 4 கை இருக்கக்கூடிய சுவாமியையோ, சில சுவாமிக்கு 8 கை 16 கையெல்லாம் கூட உண்டு. அந்த சுவாமியை தியானம் பண்றதுனா ரொம்ப கஷ்டம். தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே நமக்கு இந்த வலது 8 கையில சுவாமி என்னென்ன வச்சுருக்கார், இடது 8 கையில என்ன வச்சுருக்கார், எந்த கையில கத்தி, எந்த கையில ஒரு பெரிய ஏதாவது சூலத்தை வச்சுருக்கார், மாற்றி தியானம் பண்ணதுன்னா போச்சு. சங்கு சக்கரம் இருந்தா கூட கொஞ்சம் சிரமம்தான். இந்த கையில சங்கா, இந்த கையில சக்கரமா, தகராறு வந்துடும். நம்ம பாடும்பொழுது சொல்லும் பொழுது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு சொல்றோம். சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம்னு சொல்றோம். ஆனா பெருமாளுடைய கையில பார்த்தா சக்கரமும் சங்கும் தான் இருக்கு, மாறி இருக்கு. முதல்ல எப்படி இருக்குன்னா சக்கரம் இருக்கும், அப்புறம் சங்கு இருக்கும். நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால சங்கு சக்கரம்னு சொல்றோம். பகவானுடைய அந்த சங்க மட்டும் பகவான் கையில வச்சுட்டே இருக்கான், பாண்டுரங்கன்னு வச்சுட்டு இருக்கான். இந்த பெருமாள் கையில சங்கும் சக்கரமும் இருக்கே, இந்த சக்கரத்துக்கு இல்லாத ஒரு பெருமை சங்குக்கு உண்டு. ஆண்டாள் இந்த சங்க தான் பார்த்து கேட்கிறா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. இந்த சங்கே நீ அடிக்கடி இந்த பெருமாள் உன்னை வாயில வச்சுட்டு பூம்னு ஊதறாரே, அவருடைய உதடு கற்பூரம் மாதிரி வாசனை அடிக்கிறதா, இல்லை தாமரை மாதிரி வாசனை இருக்கா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாய். நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கிறேன்னு சொல்றா. சங்கோட அவ பேசுறா ஆண்டாள். அந்த சங்குக்கு என்ன பெருமை, சக்கரத்துக்கு என்ன பெருமைனா, சக்கரம் யாரெல்லாம் அடிக்கும்னா, யாராவது தப்பு பண்றானே அவனை போய் அடிக்கும், முதலையை அடிக்கும், அசுரனை வதம் பண்ணும். அந்த சக்கரம் போயிட்டு பிரயோக சக்கரம். யாரெல்லாம் பகவான் சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் மேல எல்லாம் சக்கரத்தை விடுறார். ஆனா அந்த சங்கு யாரை தொடறதுன்னா, துருவன் தபஸ் பண்ணினானே, அந்த துருவனுடைய கண்ணத்தை இப்படி சங்கு தொட்டு பார்க்கறது. சங்கஸ்பரிஷேன பாலகம். அந்த சங்கு கொண்டு துருவனுடைய கண்ணத்துல பகவான் வைக்கிறார்னா, ஏன் வைக்கிறார்? அந்த சங்கு அவ்வளவு மினுமின்னு அப்படி பளபளன்னு இருக்குமாம், பாஞ்சஜன்யம். அந்த துருவன் தபஸினால அவன் மேனி அவ்வளவு தங்க மாதிரி ஜொலிக்கும் பொழுது பகவானுக்கே ஒரு சந்தேகமா, நம்ம சங்கு அப்படி புடம் போட்ட தங்க மாதிரி ஜொலிக்கிறதா, இவனுடைய சரீரம் ஜொலிக்கிறதான்னு பார்க்கலாமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் துருவனுக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்ச பகவான் சங்குனால் துருவனை தொட்டால் துருவனுக்கு ஞானம் வந்தது அப்படிங்கிறத பாகவதத்துல பார்க்கிறோம். அதனால சங்குக்கும் சக்கரத்துக்கும் ஒரு வித்தியாசம். சக்கரமோ சம்ஹாரம் பண்ணக்கூடியது, சங்கோ ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பாண்டுரங்கன் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்கரத்தையே வச்சுக்கல, சங்க மட்டும்தான் கையில வச்சுட்டு இருக்கான். ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி, நிகிரகமே தெரியாத மூர்த்தி, அனுகிரக மூர்த்தியா இந்த பாண்டுரங்கன் இருக்கான். அந்த கையில இப்படி சங்க வச்சுட்டு நிற்கிறானே, பார்க்கிறோமே. ஒரு கால் உன்னால இந்த பாண்டுரங்கனை பார்க்க வர முடியலைன்னா பாண்டுரங்கன் உன்னை தேடிட்டு வந்துடுவானாம். பிரதிஷ்டானபுரம்னு ஏகநாதருடைய வாழ்ந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல இருந்து வார்க்கரி சம்பிரதாயத்திலே நிறைய பாகவதர்கள் எல்லாம் பண்டரிபுரத்துக்கு வருவா. இந்த வார்க்கரி சம்பிரதாயம் ரொம்ப ஃபேமஸ் இந்த பக்கம்னு சொன்னேன் இல்லையா. அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, ஆஹா பண்டரிபுரம் எப்படி இருக்கு தெரியுமா, சந்திரபாகால நாங்கள் ஸ்நானம் பண்ணினோம் தெரியுமா, அந்த விட்டலமூர்த்தி இடுப்பில் கையை வச்சுட்டு எவ்வளவு அழகான்னு இருக்கிறான் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் பேச 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 அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பிறக்கும் பொழுதே கை காலெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது. சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஆமைக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால அவரை எல்லாரும் கூர்மா கூர்மா கூர்மான்னு கூப்பிடுவா. ஆமை மாதிரி இருக்கானே. அந்த கூர்மாவுக்கு என்ன தோணித்துன்னா, இவ்வளவு பேர் போய் பாண்டுரங்கனுடைய பெருமையை, பண்டரிபுரத்தினுடைய பெருமையை சொல்றா, நாம போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு தோணித்து. அவர் என்னன்னா, நம்ம ஒரு 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 மணி நேரத்தில் எவ்வளவு கிலோமீட்டர் நடப்போமோ, என்ன பண்ணுவார்னா, ஒரு மணி நேரம் நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் நடப்போம்,
அந்த 1 மணி நேரம் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறோமோ அதை அவருக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகும். அப்படி குறுக்கி 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 தான் நடக்கணும். உடம்பு இருக்கு, சின்னதாக கையெத்துணுண்டு கால். பாண்டுரங்கனுடைய பெருமையை கேட்டு கேட்டு பள்ளியெல்லாம் அப்படி ஊர்ந்து வரா மாதிரி அவர் அப்படியே நகர்ந்து நகர்ந்து வரார். ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் பரிகாசம் பண்றா. ஹேய், கேட்டியாடா, மார்கரியில நமக்கு போய் எவ்வளவு கஷ்டமா இருக்கு, பண்டரிபுரம் எங்க இருக்கு, பிரதிஷ்டானபுரம் எங்க இருக்கு, எப்படி போக முடியும்? இவன் கிளம்பிட்டான் பாரு, இவனுக்கு போய் பண்டரி ஆசை வந்ததே அப்படின்னு சொல்றா. பார்த்து போ, யாராவது உன்னை மிதிச்சுட போறா அப்படிங்கிறா. எங்கேயாவது நீ யார் காலையாவது மிதிப்பற்ற பரப்பா, நிறைய கூட்டம் போகும் அப்படின்னு சொல்றான். அவன் பாரகரிக்கு கிளம்புறான். அந்த மாசம் ஆஷாட ஏகாதசினிக்கு வந்து பாண்டுரங்கனை பண்டரிபுரத்துல பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறான். தவிழ்ந்து தவிழ்ந்து வரும்பொழுது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போயிடுத்து. நம்ம இப்படி நடந்து போனா நம்ம எப்போ போய் பாண்டுரங்கனை பார்க்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு தவிழ்ந்து தவிழ்ந்து வரும் பொழுது ஏதாவது ஒரு ஊர்ல அவன் தங்குவான் இல்லையா, அந்த ஊர்ல திடம்னு ஒரு பையன் வருவான். அந்த பையன் வந்து அவனுக்கு என்ன வேணுமோ ஆகாரம் வாங்கி தருவான், பால் வாங்கி தருவான், படுக்கையெல்லாம் போடுவான். அந்த பையனை பார்த்து கூர்மர் கேட்பார், நீ யாரு? நான் ஒரு வியாபாரி, நான் ஏதோ இந்த பக்கம் வந்துன்னு இருக்கேன், உன்னை பார்த்தேன், பாவமா இருந்தது, சாப்பிட்டியா அப்படின்னு கடையில் போய் எங்கேயோ ஒரு சத்திரத்தில் போய் நல்லா சாப்பாடு, வேண்டிய அளவுக்கு பால், அவருடைய துணிமணியெல்லாம் துவைச்சு போட்டு அடுத்த நாளைக்கு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு மறுநாளைக்கு கார்த்தால பார்த்தா எனக்கு வியாபாரம் இருக்கு அப்படின்னு கிளம்பி பண்ணி போயிடுவான். அடுத்த நாள் ராத்திரி சரியா இவர் எந்த ஊர்ல தங்கியிருக்காரோ அந்த ஊருக்கு வருவான். அந்த ஊர்ல வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு போவான். இப்படியே அடுத்த 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 ஊருக்கு வந்திருக்குன்றது யாருன்னு இவருக்கு தெரியாது. இங்கே பண்டரிபுரத்துலேருந்து ரொம்ப பக்கத்துல லாவுல்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து வரைக்கும் குருமதாசர் வந்துட்டார். ஆனா ஆஷாட ஏகாதசி வந்துடுத்து. அவருக்கு இன்னும் இவ்வளவு தூரம் வரணும். நம்ம தமிழ்நாட்டில் மாயவரத்தில் காவேரி ஓடுறது இல்லையா, அந்த காவேரியில நம்ம 30 நாள் ஐப்பசி மாசம் குளிச்சாக்கு கங்கா ஸ்நானம் பண்ணின புண்ணியம், அதை துலா ஸ்நானம்னு சொல்லுவா. அந்த துலா ஸ்நானம் காவேரியில தினமும் ஐப்பசி 30 நாளும் பண்ணணும். ஒரு கால் ஐப்பசி 30 நாட்களும் பண்ண முடியாதவா கடைசி ஒரு நாள் பண்ணினார்களானால் அதுக்கு கடை முழுக்கு அப்படின்னு பேர். ஒரு நாள் பண்ணினாலே 30 நாள் பண்ணின புண்ணியம் கிடைக்குமா. முக்கியமா நாமதேவர் இருக்கார், ஞானேஸ்வரர் இருக்கார், எல்லாரும் பஜனை பண்றா. அந்த பஜனையில பாண்டுரங்கனும் தன்னை மறந்து ஆடிண்டு பாடிண்டு இருக்கான். சதா நாமம். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கோபிகைகள்கிட்ட வந்து வெண்ணெய் கொடு வெண்ணெய் கொடுன்னு கேட்பான் கிருஷ்ணன். அந்த வெண்ணெய் கொடுத்தா அந்த வெண்ணெய்க்கு ஒரு ஆட்டம் ஆடுவான். அவர்கள் வெண்ணெய் கொடுத்த உடனே தித்தித்தை அப்படின்னுவான், நிறுத்திடுவான். ஏண்டான்னா நீ கொடுத்த வெண்ணெய்க்கும் ஆட்டத்துக்கும் சரியா போயிடுத்து அப்படின்னுவான். எந்த கோவிலையும் போனா கையில ஒரு வெண்ணெயை வச்சுட்டு ஒரு காலை தூக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணன் நவநீத நாட்டியம் ஆடக்கூடிய கிருஷ்ணன். அப்படி ஒரு நாட்டியம் உண்டு. அவள்கிட்ட வெண்ணெயை கொடுன்னு ஆடினா இல்லையா, இந்த பாண்டுரங்கன் என்ன பண்றான்னா எனக்கு பஜனை பண்ணுன்னே ஆடின்னு இருக்கான். இவனுக்கு வெண்ணெய் வேண்டாம், இவனுக்கு சர்க்கரை வேண்டாம், இவனுக்கு கற்கண்டு வேண்டாம், நிவேதனம் வேண்டாம். இவனுக்கு வேண்டியதெல்லாம் சதா பஜனை, நாமகீர்த்தனம் வேணும், நாமகீர்த்தனம் வேணும், நாமகீர்த்தனம் வேணும்னு ஆசைப்படக்கூடிய சுவாமி இந்த பாண்டுரங்கன். அத்தகைய நாமதேவரும் ஞானேஸ்வரரும் போன்ற பக்தர்கள் எல்லாம் ஆடி பாடும் பொழுது பகவான் எங்க இருப்பான்? அவர்களுடைய கூட்டத்துல தான் ஆடி பாடின்னு இருக்கான். இப்ப பகவான் சொல்றான், பக்கத்துல இந்த ஊர் ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு வந்து விடலாமா? நாமா நீ வரியா? ஞானேஸ்வரா வரியா? இவரை கூப்பிட்டு அந்த ஊருக்கு போறான் பகவான். அந்த ஊருக்கு போகும் பொழுது பக்கத்துல ஒரு பக்தர் இருக்கார். அவருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறான். போன உடனே இவரை பார்த்தா அவனுக்கு மீதி எல்லாருக்கும், நாமதேவருக்கும் ஞானேஸ்வரருக்கும் இவர் பாண்டுரங்கன்னு தெரியும், மற்ற ஜனங்களுக்கு தெரியல. ஆனா அந்த கூர்மாவுக்கு மட்டும் எப்படி தெரியறதுன்னா, அந்த கூர்மாவா ஒருத்தர் வந்தாரே கூர்மா மாதிரி, அவருக்கு எப்படி தெரியுதுன்னா அப்படியே சங்கு சக்கர கதாதாரனா பாண்டுரங்கனா தெரியறான். அடுத்த க்ஷணம் இவர் யாத்திரை வரும்பொழுது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பையன் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணினானே அவனாகவும் தெரியறான். நீ நடந்து வந்தே நினைக்கிறியா? இப்பதான் நீ வரதை நான் பார்க்கிறேன்னு நினைக்கிறியா? இப்பதான் தரிசனம் கொடுக்க, நீ எப்போ ஊர்ல இருந்து கிளம்பிட்டியோ உன் கூட வந்துட்டே இருக்கேன்.
உன்னுடைய துணிமணியை துவைச்சு போட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உனக்கு பால் வாங்கி கொடுத்து உன்னை தூங்க பண்ணிட்டு மறுநாள் கார்த்தால வந்து இங்க இடுப்புல கையை வச்சுட்டு நிற்கிற பாண்டுரங்கனை பார்த்து அழுதுட்டார் அந்த கூர்மருங்கிற பக்தர். அழுதுட்ட உடனே அந்த கூட வந்த பையனாகவும் பாண்டுரங்கனாகவும் தரிசனம் கொடுக்க, இன்றைக்கும் அந்த பாண்டுரங்கன் எந்த இடத்துல அவருக்கு தரிசனம் கொடுத்தானோ அங்க அழகான ஒரு விட்டல மூர்த்தி இருக்கு. அந்த பக்தருக்கு கூர்மதாசர் அப்படின்னு பேர் வந்துடுத்து. என்ன அப்படின்னா, என்ன பகவானை தேடிட்டு வர முடியலே அப்படின்னுட்டா, பகவானை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா போறோம். நீ ஆசைப்பட்டுட்டியானால் போறோம். ஆசைப்பட்டுட்டா பகவான் என்னன்னா, நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் வரத்துக்கு தயாரா இருக்கான். நீங்க அத்தனை பேரும் பாண்டுரங்கனை விட்டலனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேலானால் இப்போ உங்களுக்கு தொலைக்காட்சி மூலமா ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் இல்லையா பகவான். ஏன்னா நீங்க ஆசைப்படுறேன் வந்துட்டு இருக்கான். அப்படிதான் கூர்மதாசர் ஆசைப்பட்டார். அவரை தேடிட்டு போன மாதிரி இன்றைக்கும் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் பகவான் வந்து உங்க வீட்டு கதவை தட்டின்னு இருக்கான். என்ன பாரு, என்ன பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த பண்டரிபுரத்தில் ஒரு முக்கியமான பக்தரை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பெருமாள் கோவில் எல்லாம் போனாக்க ஒரு சடாரி வச்சிருப்பா. அதுக்கு ஷடகோபம் அப்படின்னு பேர். எல்லாரும் வந்த உடனே தீர்த்தம் கொடுத்த உடனே தலையில் ஷடாரி வைக்கிறா இல்லையா, அந்த ஷடாரி யாருன்னா நம்மாழ்வார் தான். ஷடகோபன்னு பேர் நம்மாழ்வாருக்கு. நம்மாழ்வார் தான் அங்கே பெருமாளுடைய பாதுகையாக இருக்கார். அந்த சடாரியை கொண்டு வந்து எல்லாருடைய தலையிலும் வைக்கிறா. பெருமாளுடைய திருவடி, அந்த பெருமாளுடைய திருவடியா குலசேகர ஆழ்வார் படியா இருக்கார், இவர் திருவடியா இருக்கார். அது மாதிரி சிவன் கோவில்ல போனா ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் சொல்லணும்னா சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரரை பார்த்து கை தட்டுறோம் அப்படின்னு அவருக்கு காது செவிடுன்னு அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் சிவ தியானத்தில் இருக்கார் அவர். சிவ தியானத்தை கலைச்சு நாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவர் தானே பரமேஸ்வரன்ட்ட எடுத்து சொல்லணும். அதுக்காக எந்த கோவிலில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போனால் சண்டிகேஸ்வருடைய சன்னதியை பார்த்தா நம்ம கையை தட்டுறோம். அது மாதிரி பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பக்தன்னு யாரை சொல்லணும் அப்படின்னுட்டா அவர் தான் நாமதேவர் அப்படிங்கிறவர். அந்த நாமதேவர் யாருன்னா நம்ம பாண்டுரங்கனுக்கு செல்ல குழந்தை. எல்லா ஊர்லேயுமே ஆஷாட ஏகாதசி ரொம்ப முக்கியம். பண்டரிபுரத்திலேயே ஆஷாட ஏகாதசிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவா. இந்த ஆஷாட ஏகாதசியிலிருந்து தான் பூரியில் ஜெகநாத க்ஷேத்திரத்தில் தேர் கிளம்புறது. பூரி ஜெகநாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஆஷாட ஏகாதசியிலிருந்து பெருமாளுக்கு தைல காப்பு சாத்திடுவான். அப்புறம் நம்ம மார்கழி மாதம்தான் பெருமாளை முழுக்க சேவிக்க முடியும். அது வரைக்கும் பெருமாளுடைய முகமண்டலம் தான் சேவிக்கலாம். ஒவ்வொரு ஆஷாட ஏகாதசிலையும் சன்னியாசிகள் சாதுர்மாசிய சங்கல்பம் பண்ணிப்பா. 4 மாதங்கள் இல்லைன்னா 4 பக்ஷங்கள். அத்தகைய ஆஷாட ஏகாதசி பண்டரிபுரத்திலையும் விசேஷமா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லையே. இங்க இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு தான் இந்த பக்தனான புண்டரீகனுக்கு பகவான் தரிசனம் கொடுத்தான் அப்படிங்கிறது ஒரு புராணத்தில் இருக்கு. அதனால அந்த ஆஷாட ஏகாதசி அப்படிங்கிறது பாண்டுரங்கனுடைய பிரதிஷ்டா தினம், அவதார தினம், ஜெயந்தி. அதனால இந்த ஏகாதசி இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுறது. ராமர் அப்படின்னுட்டா ஆஞ்சநேயரை விட்டுட்டு ராமரை யாராவது நினைக்க முடியுமோ? பெருமாள் அப்படின்னுட்டா அந்த பெருமாளுக்கு பக்தரா இருக்கக்கூடிய அந்த கருடாழ்வாரை விட்டுட்டு வேற யாரையாவது நினைக்க முடியுமோ? கிருஷ்ணன்னா கோபிகைகளை விட்டுட்டு நினைக்க முடியுமோ? அதே மாதிரி இந்த பாண்டுரங்கன்ற அர்ச்சாவதார பெருமாளுக்கு அப்படி ஒரு பக்தர் யாரு அப்படின்னுட்டா நம்முடைய நாமதேவர். அந்த நாமதேவர் இந்த பண்டரிபுரத்தில் தான் நிறைய பக்தர்கள் பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் பிறந்துட்டு வருவா. ஆனால் இங்கேயே தான் பிறந்து வளர்ந்தார். பக்கத்தில் தான் ஒரு கிராமம். பின்னாடி இந்த பண்டரிபுரத்துக்கே வந்துட்டார். அவருடைய வீடுகள்லாம் கூட நம்ம பார்த்தோம். அவள் அப்பாவுக்கு தாமாஜி பண்டிதர் அப்படின்னு பேர். அவள் அம்மாவுக்கு குணாபாய் அப்படின்னு பேர். அவள் 2 பேரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, நாம் ஒரு அழகான குட்டி பாண்டுரங்கனை பார்க்குறோமே, அந்த பாண்டுரங்கனுக்கு கேசவராஜன் அப்படின்னு பேர். இந்த தாமாஜி பண்டிதரும் அவருடைய மனைவி குணாபாயும் தன்னுடைய கிரகத்திலேயே ஒரு பாண்டுரங்க மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அந்த மூர்த்தியை பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த மூர்த்திக்கு தான் கேசவராஜன்னு பேர். தாமாஜி பண்டிதர் நிறுத்தி என்ன பண்ணுவார்னா, கார்த்தால எழுந்து அந்த பெருமாளுக்கு பள்ளி எழுச்சி பண்ணி, பிறகு அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த பெருமாளுக்கு நிவேதனங்கள்லாம் பண்ணிட்டு தன்னுடைய காரியங்கள்லாம் கவனிச்சுட்டு சாயங்காலம் வந்து
பெருமாளுக்கு சாயங்காலத்தில் பண்ணக்கூடிய ஹாரத்தி, அப்புறம் ராத்திரி எல்லா ஹாரத்தியும் பண்ணுவார். குட்டி பாண்டுரங்கன், குழந்தை பாண்டுரங்கனா அழகா இருப்பான் அந்த பாண்டுரங்கன். தாமாஜி பண்டிதர்னா பரம வைஷ்ணவர். இங்கே சொல்றார் தன்ய தன்ய வைஷ்ணவ குலே அப்படிங்கிறார். தாமாஜி பண்டிதோ நாம கஷ்டித் வைஷ்ணவ புங்கவஹா பாரியயா குணவத்யாபி சக்ரே கார்ஹஸ்தியம் ஆசிரமம் தயோர் விட்டல காருண்யாத் தயோர் விட்டல காருண்யாத் ஜக்ஞே பக்திமதாம் வரகா நாமதேவ இதி க்யாதகா புத்ரகா சத்குண சம்யுதாகா. என்ன பண்றானா, தாமாஜி பண்டிதோ நாம கச்சித் வைஷ்ணவ புங்கவகா. அந்த தாமாஜி பண்டிதரும் அவருடைய மனைவி குணாபாயும் அத்தகைய ஹரிபக்தி உடையவர்களா இருக்கா. பகவானான பாண்டுரங்கன்ட்டு அவர்களுக்கு அத்தகைய பிரேமையா இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டிலேயே அழகா ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அந்த மூர்த்திக்கு நித்திய ஆராதனங்கள் பண்ணிட்டு இருக்கா. जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण